Chapters 2 start பண்ணிடலாம். Numbers and sequences. இது யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெமா. லெமான்றது ஒன்றும் இல்லை, மினி தியரம். சரிங்களா? லெமான்றது மினி தியரம். இந்த தியரம் அப்படின்னோடனே நீங்கள் பயந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் சின்ன கிளாஸ்ல இருந்து படித்த டிவைடு தான். அந்த டிவைடை வச்சு எப்படி இவங்க வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. கவனிங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் சொல்லிட்டு எப்பயுமே டெஃபினிஷன் சொன்னா ஈஸியா புரியும் இல்லையா? அந்த மாதிரி தியரம் அப்படிதான். நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இதை தான் வந்து இந்த தியரம்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கவனிங்க. இப்போ நான் வந்து 11 2ஆல டிவைட் பண்றேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 5 2s are 10 அப்படின்னு நமக்கு தெரியும். பேலன்ஸ் 1. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்கு இல்லையா? இது என்னன்னு சொல்லுவோம்? டிவைடன் சொல்லுவோம். டிவைடன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? கோஷன்ட். இது ரிமைண்டர். இது வந்து டிவைசர். இது வந்து நீங்க சின்ன கிளாஸ்ல எல்லாரும் படிச்ச ஒண்ணுதான். சரிங்களா? இந்த கோஷன்ட்டை எப்படி மார்க் பண்ணுவோம்னா கியூன்னு சொல்லுவோம். இந்த டிவைடன்ட்டை ஏன்னு சொல்லுவோம். ரிமைண்டரை ஆர்னு வச்சுக்கணும். இந்த டிவைசரை பி அப்படின்னு வச்சுக்கணும். இதெல்லாம் இதோடைய நேம்ஸ். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி கன்சிடர் பண்ணா இந்த இதுல வந்து ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னா, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணா நமக்கு இந்த டிவைடன்ட் கிடைக்கும். கிடைக்குமா? 5 2s are 10. 10 கூட 1 ஆட் பண்ணா 11. இவ்வளவுதான் இந்த தியரம். முடிஞ்சது. என்ன இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது மட்டும் பாருங்க. இதுல கொடுத்திருக்கிற ஃபார்ம் அப்படியே அவங்க வந்து தியரியா எழுதிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு கோஷன்ட், ஒரு டிவைடன்ட், ஒரு ரிமைண்டர், ஒரு டிவைசர். அதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறது நேம் Q A R B. கோஷன்ட் Qன்னு வச்சுக்கணும். ஸ்மால் லெட்டர் Q. சரிங்களா? கோஷன்ட் Q, டிவைடன்ட் A, ரிமைண்டர் R, டிவைசர் B. இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். எப்பவுமே ஏன்றதுக்கும் பின்றதையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்பவுமே பெரிய நம்பர் தான் ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய நம்பர் தான் ஏ, சின்ன நம்பர் தான் பி. புரிஞ்சுதா? இப்ப நம்ம தியரம்க்கு போலாம். கவனிங்க. இதை வச்சு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? லெட் ஏ அண்ட் பி be any two positive integers. ஏவும் பியும் ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சரிங்களா? எப்படி இருக்கும்? ஏவும் பியும் எப்படி இருக்கும்? பியை விட ஏ பெருசா இருக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அப்படி இருந்தா தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஏ வந்து பியை விட பெருசா இருந்தாதான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அதனாலதான் என்ன சொன்னேன்? ஏன்றது தான் பெரிய நம்பர். சரிங்களா? இதுதான் டிவைடன்ட். டிவைடண்டை விட டிவைசர் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். அப்பதான் நம்ம டிவைட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? இததான் சொல்லியிருக்காங்க. இந்த ஏவும் பியும் எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர்ஸ் Q and R. இந்த Qவும் Rவும் வந்து தனித்தனி. சரிங்களா? such that இதை எப்படி எழுதிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா? அதுதான். இந்த கோஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட ரிமைண்டர் ஆட் பண்ணா நமக்கு டிவைடன்ட் கிடைக்கும். கிடைக்குமா? 5 2s are 10. 10 கூட 1 ஆட் பண்ணா 11 கிடைக்குது. அதத்தான் இங்க எழுதிருக்காங்க. புரிஞ்சுதா? இதுதான் வந்து யூக்ளிடோட டிவிஷன் லெமா. சரிங்களா? A equal to BQ plus R. ஏன்றது டிவைடன்ட் ஈக்குவல் டு BQன்றது என்ன? டிவைசரும் கோஷன்ட்டும் BQ பிளஸ் ரிமைண்டர் ஆட் பண்ண R கிடைக்குதா? அவ்வளவுதான். 5 2s are 10 கிடைக்குது. பிளஸ் இந்த ரிமைண்டர் 1 ஆட் பண்ணா 11. இவ்வளவுதான் இந்த தியரமே. சரிங்களா? இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதோட ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 less than or equal to ரிமைண்டர். ரிமைண்டர் எப்படி இருக்குமா? 0வோ இல்ல 0வை விட பெரிய நம்பராவோ தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? பியை விட சின்னதா இருக்கும். இப்ப பியை விட பெருசா இங்க ரிமைண்டர் சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு நம்பர் போட்டு
டிவைட் பண்ணி என்ன பண்ணுவோம், அதோட ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்ப சோ எப்படி இருக்கும், பியை விட சின்னதா தான் இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் ஜீரோவா இருக்கும், ஜீரோவை விட பெரிய நம்பரா இருக்கும் 6 ரிமைண்டர், இல்லனா பியை விட கம்மியா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்த கண்டிஷன் தான் இந்த லெமா. சரிங்களா? இந்த தியரம் யூக்ளிட் சொன்னது இதுதான். சரி கவனிங்க, இதை நான் இதுல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் சொல்லிட்டேன், திரும்ப இன்னொரு டைம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுல இருக்கிற மாதிரியே இங்க இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிடலாம். ஏன்றது என்ன, 11 ஈக்குவல் டு பி என்ன 2, இது 2, Q என்ன கோஷன்ட் 5 பிளஸ் ரிமைண்டர் 1. அப்போ 11 ஈக்குவல் டு 2 5s are 10, 10 plus 1 11. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, when ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப ரிமைண்டர் 0வா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப 6 இருக்கு, 2 டேபிளால பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 3 2s are 6. இப்ப ரிமைண்டர் 0 கிடைக்குது. இப்ப 0 கிடைக்கிற பட்சத்துல நம்மளுடைய இந்த ஃபார்முலா எப்படி ஆயிடும், a ஈக்குவல் டு BQ இப்படின்னு ஆயிடும். சரிங்களா? பிளஸ் R 0 இல்லையா. அப்போ 0வா இருக்கிற பட்சத்துல a ஈக்குவல் டு BQ. இவ்வளவுதான் இந்த தியரம். ரொம்ப ஈஸி தான், வெரி வெரி ஈஸி. உங்களோட டிவைட வச்சே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால புரிஞ்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம். சரிங்களா? ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வேர் டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3யோட டிவைடடா இருக்கணும் அப்படின்னா என்ன, 3யோட மல்டிபிளா இருந்தா தான் 3யோட டிவைடடா இருக்க முடியும் இல்லையா. அப்ப 3யோட மல்டிபிள்னா நான் என்ன வச்சுக்கிறேன், 3m வச்சுக்கிறேன். இங்க x y என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? 3m வச்சுக்கிறேன். லீவ்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்கணுமா, 2 கிடைக்கணுமா. அப்ப +2 இப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா 0ல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லாமே 0ல இருந்து 1 2 3 எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். சோ நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், k ஈக்குவல் டு 0ல இருந்து எடுத்துக்கணும் இல்லையா. 0 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ m இது. சரிங்களா? நான் m எடுத்ததால m வச்சுக்கிறேன். இப்போ if m ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணா 3 into 0 plus 2 equal to 3 into 0 0 கிடைச்சிரும் plus 2 தான் இதோடைய ஆன்சர். அது மாதிரி m equal to 1, m equal to 2, m equal to 3, m equal to 4 இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒரு 4 வரைக்கும் பண்ணிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க 3 into 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் plus 2. அப்போ 3 1s are 3, 3 plus 2 5. Then m equal to 2 னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 into 2 plus 2. 3 2s are 6, 6 2 ஆட் பண்ணா 8. Then 3 into 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம் plus 2. 3 3s are 9, 9 plus 2 11. Next 4. 3 into 4 plus 2. 3 4s are 12, 12 plus 2 14 கிடைக்கும். இப்போ இது எல்லாமே 2 5 8 11 14 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 2 5 8 11 14 இவ்வளவுதான். இதுல செகண்ட் சம் பார்க்க போறோம். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over னு கேட்டிருக்காங்க. ஒரு மேன் 532 flower pots வச்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு ரோலையும் 21 flower pots செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, எவ்வளோ ரோஸ் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் அதுல மீதி இருக்கும். ஒரு ரோலையும் 21 பண்ணா மீதி எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? நம்ம யூக்ளிட்ஸ் ஃபார்ம்ல போட்டுடலாம். பை
யூக்ளிட்ஸ் லெமா வந்து a equal to bq plus r அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ a என்ன நமக்கு 532 flower pots இல்லையா, b வந்து 21 rows up அவங்க வந்து பண்ண போறாங்க. சரி, இப்போ q வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணாலே கிடைச்சிரும் இல்லையா. இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 532 21ஆல பண்ணோம்னா இப்போ 25 டைம்ஸ் வரும். 25 டைம்ஸ் பண்ணால் 525 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 7. சரிங்களா. அப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுதான் என்னது கோஷன்ட், இது ரிமைண்டர் சொல்லுவோம். இப்போ கோஷன்ட் என்னது Q வந்து 25, ரிமைண்டர் R is 7. இப்போ இந்த 25 தான் என்னது completed rows, 25 rows வந்து complete பண்ணிருப்பாரு. then 7 வந்து remaining flower pots. சரிங்களா. அப்ப எடுத்து எழுதிட வேண்டியதான். இப்போ number of completed flower pots equal to 25. சரிங்களா. next 7 வந்து என்னது remaining flower pots, remaining flower pots வந்து 7. இவ்வளவுதான். third sum பார்க்க போறோம். சரிங்களா. prove that the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்னா மல்டிப்ளை, அது நமக்கு தெரியும். டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்ன, கான்சிக்யூட்டிவ் அப்படின்றது என்னன்னா அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. பட் 1னா 1க்கு அடுத்தது 2, 2க்கு அப்புறம் 3 அந்த மாதிரி. சரிங்களா. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 0ல இருந்து இருக்கிற 1 2 3 இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா ஒரு ஆட் நம்பர் இருக்கும், ஒரு ஈவன் நம்பர் இருக்கும் இல்லையா. ஒரு ஆட் நம்பர் இருக்கும், ஒரு ஈவன் நம்பர். இப்போ இது ரெண்டு நம்பரும் சேர்ந்ததுதான் அதோடைய ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போ டிவிசிபிள் பை 2 அப்படின்னாலே அது 2ஓட மல்டிபிளா இருக்கும் இல்லையா. டிவிசிபிள் பை 2நாலே 2ஓட மல்டிபிளா இருக்கும். அப்ப 2 6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 3 into 2 அப்படின்னா அப்ப 2ஓட மல்டிபிளா இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா. அப்போ 2k அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இது என்னன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து லெட் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா 2ஓட மல்டிபிளா இருக்கும். அதை வந்து நான் 2k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்ப k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணனா 2 into 1 என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். இப்ப 2 into 2 பண்ணாலும் என்ன கிடைக்கும், அதுவும் வந்து ஈவன் நம்பரா தான் கிடைக்கும். சோ நான் என்ன பண்றேன், ஈவன் நம்பருக்காக 2k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்க k இல்லாம நீங்க m x என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா. நெக்ஸ்ட் ஆட் நம்பர். இதோட ஆட் நம்பர் எப்படி இருக்கும், கான்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணா அதுதான் ஆட் நம்பர். அப்ப 2k பிளஸ் 1 புரிஞ்சுதா. இப்ப 2k கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா அது கூட 1 ஆட் பண்ணும். இதுதான் வந்து ஆட் நம்பர். இப்ப நான் ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணா அது டிவிசிபிள் பை 2வா கிடைக்குமா, அந்த நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணோம்னா என்னது, மல்டிப்ளை பண்ணும். அப்ப 2k இன்டூ 2k பிளஸ் 1. சரிங்களா. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன நம்பர் கிடைக்கும், அது வந்து டிவிசிபிள் பை 2வா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா 2ஆல பண்ணா எந்த ஆட் நம்பர் பண்ணாலும் சரி. இப்ப 2 into 3, 3ன்றது ஆட் நம்பர். இப்ப 2வை ஆட் நம்பரால பண்ணாலும் சரி, ஈவன் நம்பரால ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, நமக்கு என்னதான் கிடைக்கும், ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். சோ இது டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நம்ம எழுத வேண்டியதான். அப்ப இதை ப்ராடக்ட் பண்ணா அதை ப்ரூஃப் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா. அப்போ which is divisible by 2. திரும்ப ஒரு டைம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை, ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்லியிருக்காங்க. அப்ப 0ல இருந்து 1 2 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்.
சரிங்களா, இஸ் டிவிசிபிள் பை 2 கிடைக்குமா? ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணா அது வந்து நமக்கு டிவிசிபிள் பை 2 கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா, அப்போ இது என்னன்னு பண்றேன் நானு, டிவிசிபிள் பை 2 அப்படின்னா அது 2 மல்டிபிளா இருக்கும், அதனால 2kன்னு எடுத்துக்கிட்டேன். ஆட் அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, ஆட் நம்பர் அப்படின்னா இது கூட 1 ஆட் பண்ணா ஆட் நம்பர், இப்படி எடுத்துக்கணும். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 நம்ம பண்ணாலே மல்டிப்ளை பண்ணாலே அது வந்து 2 டிவிசிபிளா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. which is divisible by 2 அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். சரிங்களா.